ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு எங்கள் மாமா நடிக்கிறாருன்னு ஊர் பூரா தண்டோரை அடித்தாங்க. நானும் நடிக்க போகிறேன், நான் நடிக்க போகிறேன்னு குமரன் சொல்ல, கடைசியில் பார்த்தா சீன் வரும்னு வெயிட் பண்ணி பார்த்தாங்க. கடைசியில் ஒரு சீரியலில் 100 சீரியலே ஓட்டி காமிச்சிட்டாங்க. அடடே அப்படின்னு ஆச்சரியக்குரிய போடலாம், அந்த அளவுக்கு இவங்க பண்ணிட்டாங்க. கடைசியில் என்னப்பா நீ நடித்த சீன் வரலையேன்னு ஃபோன் பண்ணி கேட்டால் பொசுக்குன்னு போச்சுங்க. இவர் பண்ண அலப்பற தாங்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தா லென்த்தாக இருந்தால் சீனை கட் பண்ணிடுவாங்களாம். அப்படி பொசுக்குன்னு குமரன் நடித்ததை கட் பண்ணி தூக்கி போட்டாங்கன்றாங்க. அட பாவி மக்கா, இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கடைசியில் கொஞ்சம் ஃபீலிங்ஸுக்கு போயிட்டார் தம்பி. என்ன பண்ணுறது, வாழ்க்கையில் பல அசிங்கங்களை தாங்கினாதாங்க வெற்றிங்கிற ஒரு மாலையை சூட முடியும். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நல்ல வருவீங்கன்னு ஒரு வாழ்த்துக்களை போடுவோம். இன்னொரு பக்கம் வந்துட்டு நீ பண்ணுற அலப்பார தாங்க முள்ளடி அம்மா, கம்முன்னு தூங்குடி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கழுவி ஊற்றிட்டார். என்ன பண்ணுறது, எவ்வளோ கழுவி ஊற்றினாலும் தாங்கிக்கிட்டு காவேரி அப்படியே ஒன்றும் தெரியல அப்படிங்கிற மாதிரி மீசையில் மண்ணு ஓட்டாத மாதிரி படுத்துக்கிட்டாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அந்த வெண்ணிலா பொண்ணை காமிக்கிறாங்க. என்னடா அது வெண்ணிலா பொண்ணை காமிக்கிறாங்களேன்னு பார்த்தா அந்த பொண்ணு நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு ஏங்குது, காதல் சந்தியாவோட மோசமாக நீ சுத்திரியேம்மா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அது மட்டும் இல்லைங்க, ஏதோ யோசிக்குதான், திங்க் பண்ணுது அழுகுது. ஏமா என்னம்மா ஆச்சு, இங்கே இருக்கான் அங்கே இருக்கான், அவனாடி இவனாடிங்குது, யாருமா எங்கம்மா இருக்கான் ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புற நிலைமைக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ஆசிரமத்தில் இருந்து இவங்கள பார்த்துக்கிற அந்த அம்மா நிவேதாவுக்கு என்னாச்சு, ஆக்டிவிட்டீஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. யோசிச்சது மட்டும் இல்லைங்க, இந்த நியூஸ் பேப்பரில் அப்படி என்ன இருக்குது, இது எதுக்கு ரொம்ப நேரமாக ஊத்து குறுக்குறுன்னு பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் திரும்ப பார்க்குறாங்க. அங்கே என்ன தெரிகிறது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி பரவாயில்ல விடுங்க, இவங்க ஏதோ பொம்மை பார்த்துருப்பாளாட்டுக்குன்னு இவங்க நினைக்க, ஆனால் அவள் ஃபீல் பண்ணியிருக்காளே, கண்ணிலேருந்து கண்ணித்தண்ணிலாம் வந்திருக்குப்பா, அதை பாருப்பா அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு தடவை நம்ம விஜய்க்கு தெரிய மாதிரி காணவில்லைங்கிற போஸ்டர் போட்டு விடுங்கப்பா, அப்போல்லாப்பா தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது கடைசியாக என்னைக்கு தெரிய போகுது, நவம்பர் 13 தான் தெரிய போகுது. அன்னைக்கு தான் எல்லாரும் முடிவும் எல்லார் கையிலையும் இருக்குது. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.